வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு சமகாலத்தின் மூலமாக இன்றைக்கும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் உரையாடப் போகின்ற விடயங்கள் கதிர்காம பாத யாத்திரை அடியார்களுடன் செல்லுகின்ற சுப்பிரமணியம் என்கின்ற நாயை வைத்து நகர்த்தப்படுகின்ற அரசியல் காய் நகர்த்தல்கள். மஹிந்த ராஜபக்சவிற்கு வழங்கிய 100 கோடி ரூபாய் இலஞ்சம் சிங்கப்பூரில் இருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற சத்திய கடதாசி. ராஜபக்சர்களால் சுரேஷ் சாலைவிற்கு ஏற்பட்டிருக்கின்ற ஆபத்து, ஆளும் தரப்பிலிருந்து வெளியாக இருக்கின்ற தகவல்கள் குறித்தபடி எங்கள் தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் உரையாடல்களை நிகழ்த்தப் போகிறோம். ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம் யாழ் சாரங்கா நகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு. தமிழ் கடவுள் முருகனுக்கு வழிபாடு எடுப்பது என்பது எங்களுக்கு புதிதல்ல. முருகனை தங்களுடைய தெய்வமாக வழிபடுகின்ற மக்கள் இந்த வடமாகாணத்திலே செல்வச்சந்நிதிக்கும் அது மட்டுமன்றி கதிர்காமத்திற்கும் இருக்கின்ற அந்த தொடர்புகளை நன்கு அறிவார்கள். பண்டைய காலத்திலே இந்த பாத யாத்திரைகள் ஆரம்பிக்கப்படுகிற போது செல்வச்சந்நிதியிலே இருந்து ஆரம்பிக்கின்ற அந்த வல்லமை என்பது இருந்து வருகிறது. இன்றைக்கு வரைக்கும் அது நிகழ்த்தப்படுகிறது. இது பின்னணியிலேயே அண்மையிலே கதிர்காம யாத்திரைக்கு சென்ற பக்தர்களோடு சென்ற ஒரு செல்லப்பிராணி, ஒரு நாய். இந்த நாயை வைத்து அண்மை நாட்களாக இந்த சமூக வலைத்தள உலகத்திலே நிகழ்த்தப்பட்டு வருகின்ற சம்பவங்களை அவதானிக்கிற போது குறித்த விடயம் தொடர்பாகவும் சற்று உரையாட வேண்டியது காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது என்கிற அந்த அடிப்படையிலே எங்களுக்கு தெரியும், இந்த குறித்த நாய் கல்முனையிலே இளைஞர் ஒருவரால் தாக்கப்பட்டதும், பின்னர் அந்த காணொளி சமூக வலைத்தளங்களிலே பரவலாக பகிரப்பட்டதும், அந்த இளைஞர் மீது, அதாவது சைவ இந்து இளைஞர்கள் அல்லது யுவதிகள் மக்கள் என்று சொல்லி சில முரணான கருத்துக்களை வெளிப்படுத்தியதும், அதன் பிற்பாடு குறித்த அந்த இளைஞர் கைது செய்யப்பட்டதும், அவர் சரீர பிணையிலே விடுதலை செய்யப்பட்டதும் உங்களுக்கு தெரியும். ஆனால் இதனை அடிப்படையாக வைத்து இன்றைக்கு வரைக்கும் இந்த வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன. அதனால் சில ஆபத்தான சம்பவங்களும் அரங்கேறி இருக்கின்றன. ஒரு மிருகம் தாக்கப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது, அதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் தாக்கப்பட்ட பிற்பாடு அந்த இளைஞர் அதற்கான குற்றத்தை ஒப்புக்கொண்டு அந்த தண்டனையும் அனுபவித்து விட்டார். ஆகவே இந்த சம்பவத்தை இத்தோடு முடித்து கொண்டு அடுத்த செயற்பாடுகளுக்கு இறங்க வேண்டியது ஒரு சமூகத்தினுடைய பொறுப்பு வாய்ந்த ஒரு சமூகத்தினுடைய கடமையாக இருக்கிறது. ஆனால் இங்கே என்ன நடக்கிறது என்றால், இதனை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தமிழ் முஸ்லீம் இளைஞர் யுவதிகளுக்கு இடையிலே முரண்பாடுகளை வளர்த்தெடுக்கக்கூடிய வகையிலான செயற்பாடுகளை அவதானிக்க முடிகிறது. குறித்த இந்த சம்பவத்தின் பின்னணியிலே, அதாவது ஒரு இளைஞர், கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு பட்டதாரி இளைஞர் ஒருவர் சவுதியிலே கைது செய்யப்பட்ட விவகாரம் உங்களுக்கு தெரியும். நபிகள் நாயகத்தை வசைபாடினார் என்கிற ஒரு அடிப்படையிலே கடந்த 30ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் குறித்த அந்த இளைஞர் சமூக வலைத்தளத்திலே நபிகள் நாயகத்தை வசைபாடி வெளியிட்ட, அதாவது தகாத வார்த்தைகளால் திட்டினார் என்கிற ஒரு காரணத்தினாலே அவர் வெளியிட்ட அந்த காணொலியிலே சுமார் 6-7 மணித்தியாலங்களுக்குள்ளே அவர் நீக்கிவிட்டார். நீக்கிய பிற்பாடு தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பையும் கேட்டிருக்கிறார். ஆனால் தமிழ் தெரிந்த ஒருவர் இந்த காணொலியை சவுதி போலீசாருக்கு காண்பித்ததன் விளைவாகத்தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற அந்த தகவல்களை அறிய முடிகிறது. ஆனால் குறித்த அந்த இளைஞருக்கு தண்டனைகள் வழங்கப்படும் என்கிற அச்சத்திலே இன்றைக்கு மக்கள் அந்த விடயம் தொடர்பாக உரையாடி கொண்டிருக்கிறார்கள். சரி, சவுதி மன்னர் அந்த குறித்த இளைஞருடைய மன்னிப்பை ஏற்று அந்த இளைஞருக்கு மன்னிப்பை வழங்க வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இஸ்லாத்திலே மன்னிப்பு என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே இந்த விடயத்தை இன்னுமொரு கோணத்திலே நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்று சொல்லி சொன்னால், குறித்த அந்த காணொளி, அதாவது அந்த குறித்த நாய் தாக்கப்படுகிற போது அது எதேச்சியாக நடந்த சம்பவம் போல தெரியவில்லை என்று சொல்லி சில பதிவுகளை அவதானிக்க முடிந்தது. அதாவது
சில காரணங்களுக்காக தமிழ் இளைஞர் யுவதிகளுக்கு இடையிலே, அதாவது இளைஞர்களுக்கு இடையிலே அல்லது இந்த சமூகங்களுக்கு இடையிலே முரண்பாடுகளை தோற்றுவிக்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட ஒரு காணொலியாகவும் இருக்கலாம் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. முக்கியமாக, நான் இந்த நாயை தாக்குகிறேன், நீ காணொலியை பதிவு செய், அல்லது நான் காணொலியை பதிவு செய்கிறேன், நீ இந்த குறித்த நாயை தாக்கு என்று இருந்திருக்கலாம். அல்லது ஏதாவது குறித்த அந்த இளைஞருக்கு ஏதாவது கைங்கரியங்களை செய்து பணத்தை கொடுத்து தாக்குமாறு பணிக்கப்பட்டிருக்கலாம் என்றெல்லாம் மக்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள். எது எவ்வாறு இருந்தாலும் இந்த சம்பவம் இத்தோடு முடிவடைந்து விட வேண்டிய சம்பவம். அதனை தொடர்ச்சியாக எடுத்துச் சென்று சமூகங்களுக்கு இடையிலே பிளவுகளை ஏற்படுத்துகின்ற வகையிலான செயற்பாடுகளை முன்னெடுப்பது என்பது ஆரோக்கியமான சூழல் அன்று. இந்த குறித்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து மிக முக்கியமாக இளைய சமூகத்தினர், தமிழ் முஸ்லீம் இளைய சமூகத்தினர் தங்களுக்குள்ளே காழ்ப்புணர்ச்சியான வார்த்தைகளை வெளிப்படுத்துவதை, கடந்த காலத்துடைய சம்பவங்களை அடிப்படையாக வைத்து, அதாவது அந்த மனதிற்குள்ளே இருந்த விடயங்களை எல்லாம் கொட்டுவதை போன்று, காலம் வழிகளை ஆற்றவில்லை, கடந்த காலத்தை அந்த கடந்த கால வழிகளை இன்னமும் அது நினைவிலே இருத்தி கொண்டிருக்கிறது போன்ற அந்த எடுகோள்களை தான் எடுத்துக்கொள்ள முடிகிறது. ஒரு வகையிலே இவ்வாறான அந்த காழ்ப்புணர்ச்சிகள் எல்லாம் கொட்டப்பட்டு மக்கள் இலகடைகிற போது அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி அவர்கள் பயணிக்க வேண்டும். ஆகவே இந்த விடயத்தை இத்தோடு நிறுத்திவிட்டு அடுத்தடுத்த நல்ல செயற்பாடுகளை நோக்கி அவர்கள் பயணப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு சமூகத்தினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவேதான் அந்த விடயத்தையும் இந்த இடத்திலே நாங்கள் உரையாடல்களுக்காக எடுத்து வந்தோம். சரி, இது இப்படி நிகழ்ந்து கொண்டிருக்க மிக முக்கியமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தொடர்பாக நாளுக்கு நாள் பல்வேறு கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது மஹிந்த ராஜபக்ஷக்கு சிங்கப்பூரை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர், தமிழ் தொழிலதிபர் ஒருவர் 100 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்த அந்த கதை மீளவும் எழும்பி இருக்கிறது. விடயம் இதுதான். அதாவது நல்லாட்சி அரசாங்கத்தின் போது FCID, அதாவது நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய சாட்சியங்கள் பெறப்பட்ட நிலையிலே குறித்த இந்த விவகாரம் அன்றைக்கு மழுங்கடிக்கப்பட்டு கிடப்பிலே போடப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு அது மீள் எழுந்திருக்கிறது. குறித்த மோசடி தொடர்பிலே இளஞ்ச ஊழலுக்கு எதிரான பிரஜைகள் முன்னணியினுடைய தலைவர் ஜாமுனி காமந்த துசார இலங்கை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்திருக்கிறார். அந்த முறைப்பாட்டின் பிரகாரம் இந்த விடயங்கள் மீளவும் பேசு பொருளாக மாற இருக்கின்றன, மீளவும் உரையாடப்படுகின்றன. காலிமுகத்திடலே இராணுவ தலைமையகத்துக்கு சொந்தமான காணியை மஹிந்த ராஜபக்ஷ விற்பனை செய்திருக்கிறார். அவ்வாறு அவர் விற்பனை செய்திருக்கிறார் யாருக்கு என்று சொன்னால், இன்றைய ஷங்கரில்லா ஹோட்டலுக்கு தான், அந்த ஷங்கரில்லா விடுதிக்கு தான் அவர் இந்த காணியை விற்பனை செய்திருக்கிறார். அவ்வாறு விற்பனை செய்வதற்கு இவர் பெற்றுக்கொண்ட அந்த பணம் என்பது இலங்கை ரூபாயிலே சுமார் 100 கோடிகள் என்று சொல்லி லஞ்சமாக பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. அந்த சிதம்பரம் என்று அழைக்கப்படுகிற தமிழர் யார் என்று சொல்லி சொன்னால், அவர் TPL இன்வெஸ்ட்மெண்ட் என்று அழைக்கப்படுகிற நிறுவனத்தினுடைய பங்குதாரராக பணிபுரிந்து வருகின்ற அந்த பங்குதாரர் ஒரு தொழிலதிபர் என்று சொல்லி சுட்டிக்காட்டப்படுகிறது. இவ்வாறு குறித்த அந்த தொழிலதிபர் மூலமாக மஹிந்த ராஜபக்ஷவிற்கு கொடுக்கப்பட்ட பணம் என்ன நடந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால், ஸ்டார்டட் வங்கியினூடாக, அதாவது ஸ்டார்டட் வங்கியினூடாக இலங்கைக்கு கொண்டு வரப்படுகிறது. அவ்வாறு கொண்டு வரப்பட்ட பணத்தை மஹிந்த ராஜபக்ஷ தங்காலையிலே ஒரு விடுதியொன்றை கொள்வனவு செய்வதற்கு பயன்படுத்தி இருக்கிறார் என்கிற அந்த தகவல்களும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமன்றி எமரால்ட் டிசைன், அது மட்டுமன்றி கோல்டன் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் ஆகிய நிறுவனங்களுக்கும் இந்த பணம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. குறித்த அந்த நிறுவனங்களுடைய பங்குதாரர்களாக நாமல் ராஜபக்ஷ, அது மட்டுமன்றி யோசித ராஜபக்ஷ ஆகியோரும் காணப்படுகிறார்கள் என்ற விடயமும் அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த குறித்த சத்திய கடதாசி அவர்கள் மேல்கோள் காட்டி, இந்த சத்திய கடதாசி எப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் 2015ஆம் ஆண்டு அக்டோபர் 28ஆம் தேதி அன்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது இன்றைக்கு மீளவும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது முறைப்பாட்டை அடுத்து. ஆகவே லஞ்சம் பெற்றுக்கொண்டு நிலத்தை விற்பது, அதுவும் இராணுவ தலைமையகத்தினுடைய நிலத்தை விற்பது என்பது இந்த நாட்டிலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விடயமா என்கிற கேள்வி எழுப்பப்படுகிறது. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஊழலற்ற அரசு என்று சொல்லப்படுகிற இந்த அரசு என்ன செய்ய போகிறது, எவ்வாறான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட போகின்றன என்பது தொடர்பாக நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கிறோம். இதே நேரத்தில்
சொல்லுவார்கள் மழை விட்டாலும் தூவானம் ஓயவில்லை என்று. அதே போன்று சுரேசாலைவினுடைய விவகாரம் என்பது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விடயத்தால் பேசப்படுகிறது. அதாவது சுரேசாலை அவருடைய மடிக்கணினியுடைய அந்த கடவுச்சொல்லை வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்கிற விடயத்தை பற்றி நாங்கள் நேற்று உரையாடியிருந்தோம். உதயன் கம்பன்பில சும்மா இருப்பாரா? அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஏன் இந்த மடிக்கணினியுடைய அந்த கடவுச்சொல்லை வழங்க வேண்டும் என்கிற எந்த விதமான உரிமையும் அல்லது அந்த நியாயப்பாடும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற ஒருவருக்கு இல்லை. மாறாக சுரேசாலை யார் என்று சொன்னால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளர். ஆகவே அவர் சேவையில் இருந்து ஓய்வு பெற்றாலும் அவருடைய அந்த கணனி மற்றும் தொலைபேசி ஆகியவற்றிலே இந்த உளவுத்துறை சார்ந்திருக்கக்கூடிய தகவல்களை கொடுக்கின்ற மிக முக்கியமானவர்கள் தொடர்பான தகவல்கள் எல்லாம் அங்கே இருக்கும். ஆகவே அதனை எவ்வாறு கொடுக்க முடியாது என்று சொல்லி கம்பன்பில சொல்லியிருக்கிறார். இதே நேரத்தில் அரசு என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், மஹிந்த ராஜபக்சர்கள் இவர்களுடைய அந்த விவரங்கள், இவர்கள் செய்த அந்த தவறான கைங்கரியங்கள் எல்லாம், இவர்களுடைய இந்த குற்றச்செயல்கள் எல்லாம் சுரேசாலை மூலமாக வெளிப்படுத்தப்படும். அவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிற போது அது அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கும் வாழ்விற்கும் குந்தகமாக மாறும் என்கிற ஒரு அடிப்படையிலே சுரேசாலைவினுடைய உயிருக்கு ராஜபக்சர்களால் ஆபத்து ஏற்படக்கூடும், ஆபத்து இருக்கிறது என்கிற ஒரு அதிர்ச்சியான தகவலை யார் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் ஆளும் தரப்பு வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆகவே சுரேசாலைவினுடைய பாதுகாப்பு தொடர்பிலும் கவனமாக இருக்க வேண்டும் என்கிற விடயமும் இதனூடாக சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆகவே இவைதான் இன்றைக்கு நாங்கள் உரையாடக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன. அவ்வப்போது இவை தொடர்பான விடயங்கள் வெளிப்படுத்தப்படுகிற போது எடுத்து வருவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் தெற்கினுடைய அரசியல் நீரோட்டத்திலே கலந்து எங்களுடைய விடயங்களை நாங்கள் இந்த நிலத்திலே ஆற்ற வேண்டிய காரியங்களை மறந்து விடாமல் செல்ல வேண்டியதும் தேவையாக இருக்கிறது. அதுதான் ஊடகங்களுடைய பணியாகவும் தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது என்கிற அந்த விடயத்தையும் இந்த இடத்திலே குறிப்பிட்டுக் கொண்டு சந்திக்கலாம் மற்றும் ஒரு சமகாலத்தோடு. ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம் யாழ் சாரங்கானகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு.